ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கேன்னா, வேக்கம் கிளீனர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ஒரு 3-in-1 வேக்கம் கிளீனர் நிறைய ஆடில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றது போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜபிள் தான். ஸோ பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வருது, அதுக்கு மேலே வராது. ஸோ இதில் வந்து இந்த 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் தென் எப்படி யூஸ் பண்ணணும், அட்டாச் பண்ணணுன்றதெல்லாம் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வார்னிங் போட்டிருக்காங்க, நோ சார்ஜிங் நோ யூஸ். ஸோ சார்ஜ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த யூசர் மேனுவலில் படித்து நம்ம எப்படி வேணும் போட்டுக்கலாம். ஸோ நான் முன்னாடியே வந்து பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து அட்டாச்மெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட் பண்ணுறதுக்கு ஒன்று, அண்ட் தென் வேக்கம் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு பின்னாடி செட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்துரும். தென் நமக்கு கன்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளுமே வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி டைப் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபோன் அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சார்ஜ் மட்டும் பண்ணிக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பட் ஆன் பண்ணால் வந்து ஆன் ஆகுது பக்காவா. ஸோ ஓகே, எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளோவர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வேக்கம் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுறது தான். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து நமக்கு ப்ளோவராக யூஸ் பண்ணுறது, பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து வேக்கம் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வந்து உள்ளே வச்சுக்கும். ஸோ இதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு சாஃப்டான ஒரு பேப்பர் மாரி கொடுத்துருக்காங்க ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஈரமாக இருக்கிற இடத்த மட்டும் வச்சிடாதீங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வேணாயிடும். அண்ட் தென் இதை ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு வந்து நம்ம கன்னில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்னில் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லாட்டு த்ரெட் எடுத்துருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இது பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது, ஏன்னா இதான் வந்து ப்ளோவர் இருக்குது. ஸோ இதான் வந்து வேக்கமுக்கு. ஸோ இங்கே ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். லாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து வேக்கம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து ஆன் ஆகிடும் பவரு. ஸோ இப்போ வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இதை போடுறப்ப நம்மளால் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏரியாஸ்லேயும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் தென் சக்கிங் பவருமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நான் அதையுமே வந்து டெஸ்ட் பண்ணி காட்டியிருப்பேன். அண்ட் தென் இதை ஃப்ரண்ட்டில் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க டெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்மளே வந்து கொஞ்சம் ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து இப்போ நான் வேக்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, வேக்கம் ஆகுது. அண்ட் தென் எப்படி ப்ளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வேக்கம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகேவா, இது வந்து எந்தளவுக்கு க்ளீனாக ஆகுதுன்றதான் பின்னாடி வந்து இன்னொரு இதில் வருமா பாருங்கள். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு அப்படி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நான் சொன்னலையா இந்த ப்ளோவருக்கான செட்டப் பிளாக் கலர், இதை வந்து செட் பண்ணோம். ஸோ இதை செட் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ளோவிங் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ப்ளோவர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்தளவுக்கு ஃபோர்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்தளவுக்கு வந்து தள்ளிக்க முடியும். அண்ட் தென் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ப்ளோவிங் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஒரு பேப்பராக இருந்தால் சரி, இல்லை கொஞ்சம் மண் இருந்தால் சரி, அதெல்லாம் வந்து பார்க்க வைக்கிறதுக்கு கேப்பபிளான ஒரு டிவைஸாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து வேக்கம் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஸ்டூலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த செங்கலோட மண்ணாக இருக்குது. ஸோ இதை வந்து எந்தளவுக்கு செக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து செக் பண்ணுது. ரொம்ப வந்து மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸை எடுத்துக்க மாட்டேது. சாண்ட் மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு குப்பையாக இருந்தாலோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸு அண்ட் தென் நெயில் இதெல்லாமே வந்து ஈஸியாக கேதர் பண்ணிடுது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இப்போ டிஸ்பிளேலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது படிக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸை எடுக்க மாட்டேது வேக்கமில். வேக்கம் நமக்கு நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு எடுக்குதுன்றது. ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும் ஃப்ரண்ட்டில். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொட்டிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ திறக்கிறப்ப இந்தமாரி வந்து வச்சு திறந்துங்க. ஸோ திறந்தோன்னா உள்ளே வந்து நமக்கு இந்த ஃபில்டரில் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஸ்டே ஆகிருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட்டில் கழட்டிட்டு அண்ட் தென் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சாண்ட் எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ எந்தளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த ஸ்டூலில் இருந்து எல்லா சாண்ட்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து க்ளீனாக வந்து அதை வந்து க்ளியர் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு செக்கிங் பவர் இருக்குது. ஸோ இதை மட்டும் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணணும். வாஷபிள் தான், பட் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஈரமாகவே போட்டிங்கன்னா நமக்கு வந்து செக்கிங் பவர் இருக்கும், பட் அது வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும், அடுத்த வாட்டி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது, பட் பேட்ரி மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினீங்கன்னா நல்லாவே வந்து வரும். இதுவே வந்து ஒரு
நார்மலாக ஒரு சில யூசேஜுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடுத்த ப்ராடக்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க.